முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் நிலைமை என்ன? யாரையாவது எதிர்பார்த்து வாழ்ற அளவுள்ள ஏழையா இருந்தாரா? கையேந்து நிலையில் இருந்தாரா? கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரா? வீடு வாசல் இல்லாமல் பிளாட்பாரத்தில் படுத்துக்கொள்ளக்கூடியவராக அப்படிலாம் இருந்தா இப்படிலாம் இருக்கிறார்ல, அதை மாற்றுறதுக்காக வேண்டி இறை தூதருங்கிறாரு சொல்லிவிடலாம். அதை மாற்றி அமைக்கிறதுக்காக வேண்டி தெருவில் நிற்கிறார்ல, அப்படி ஒரு கொள்கையை சொல்லி கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சிரமப்பட்டோம்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு கூட்டம் உண்டாயிரும், நமக்குன்னு சில மக்கள் வருவாங்க, காணிக்கைகள்லாம் வந்து குவியும், அந்த புகழ் கிடைக்கும் என்பதற்காக இவர் பாடுபட்டார்னு கூட சொல்ல முடியும். அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்? இவரை எல்லா வகையிலையும் அவரை நிரூபித்து காட்டுறதுக்காக வேண்டி இவரை கொஞ்சம் காசு பணம் உள்ளவரை ஆக்கணும். அப்படி இருந்தா தான் இவர் நான் இறை தூதர்னு சொல்லும் பொழுது காசுக்கு சொல்றான்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ற? சம்பாதிக்கத்தானே சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்? முசாபிர தான் சொல்லிட்டு போயிடலாம். பெரிய ஊர்ல பெரிய பணக்காரர் போய் சொன்னா அப்படி சொல்லுவீங்களா? இந்த ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரர் ஒரு கொள்கையை சொன்னார்னு சொன்னா பணத்துக்கு சொல்றான்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த ஊர்ல அவர் தான் பணக்காரர், அந்த நாட்டில் அவர் தான் பணக்காரர். அப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு கொள்கையை உலகத்தில் சொன்னா காசுக்கு சொல்றான்னு யாராவது சொல்ல இயலுமா? சொல்ல முடியாது. வேற ஏதோ ஒன்று சொல்ல முடியும், காசுக்கு சொல்றான்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அல்லாஹ் அவங்களை எப்படி ஆக்குறான்னு கேட்டா, அலம் எஜிதுக்க யதீமன் ஃபஆவா, உன்னை அனாதையாக நீ இருந்தாய் முகமதே, நீ அனாதையாக இருந்தாய், அல்லாஹ் உன்னை அரவணைத்து கொண்டான் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், வஜதக ஆயிலன், நீ வறுமையில கஷ்டத்தில் இருந்தாய், ஃபஅக்னா, உன்னை பெரும் செல்வந்தனாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்றான், வஜதக ஆயிலன், நீ ரொம்ப வறுமையில் இருந்தாய். ஆடு மேய்ச்சிக்கிட்டுலாம் இருந்தாங்க, அடுத்தவர் தயவுல வாழ்ந்தாங்க. என்ன தகப்பனார் இறந்துட்டாரு, பெரிய தகப்பனார் தயவுல, பாட்டனார் தயவுல வாழ்றாங்க. இன்னொரு தயவுல போய் என்னத்தான் சொந்தக்காரங்க வாழ்ந்தாலும் அது என்ன மரியாதை நமக்கு தெரியும். சோறு தான் போடுவாங்க, சொத்தை எழுதி தந்துருவாங்க. நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ பாட்டனார் வீட்டில் இருந்தா இறக்கப்பட்டு சோறு போட்டுருவாங்க. அப்ப அது வறுமை தானே, அவருக்குன்னு ஒன்று இருக்காது தானே, அவங்களுக்குன்னு சொத்து பத்து இருக்காது. அப்போ பாட்டனார் வீட்டிலையும் பெரியப்பா வீட்டிலையும் நீ வாழ்ந்து கொண்டு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்த, எவ்வளவு வறுமையில் இருந்த, நான் என்ன பண்ணினேன்? காயிலன், உன்னைய வறுமை நிலையில கண்டு ஃபாகுனா, உன்னை பெரும் செல்வந்தனாக கனியாக நான் ஆக்கினேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை, நான் இறை தூதர் என்ற பிரகடனத்தை செய்கிற நேரத்தில் அவங்களுடைய நிலை என்ன? பெரும் செல்வந்தர்ங்கிற நிலை. அல்லாவே செல்வந்தர்னு சொல்றான்னா விளங்கிக்கணும்.